ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாஹி பூரி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 50 கிராம் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஊற்றிக்கலாம். நல்லா புளி கொதி வரட்டும். புளி நல்லா கொதித்து வருது. 50 கிராம் புளி எடுத்தோம். அதே மாதிரி 50 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். அதில் போட்டுடலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நல்லா வெல்லமும் புளியும் நல்லா சுண்டி வருது. இப்போது 1 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடரு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்தாச்சு. இப்போ புதினா ஒரு 2 கையளவு புதினா போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி, இப்போ 3 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு இஞ்சி, 1/2 லெமன் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது கூட சாட் மசாலா 1 ஸ்பூனு. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அடுத்தது காராபூந்தி போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புதினா சட்னி நம்ம ஊற்றிடலாம். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இப்போது ஓமப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தாஹி பூரி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோனா நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.